வெல்கம், இட்ஸ் கோபி 360. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பறவைகள் எல்லாம் கத்தும் போது பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எதனால், எந்தெந்த பறவை அந்த மாதிரிலாம் கத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 பறவை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னென்ன பறவைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பறவையோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெல் பேர்ட். இந்த பறவைகளில் ஆண் பறவைகள் தான் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதுங்க பெண் பறவைகளை ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரி சத்தம் போடும். அண்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிற பறவையோட பேர் ஷவ் பில். இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தாடையோடு இருக்கும். இது கத்தும் போது மனிதர்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். கன்னில் ஷூட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சில பேர் இதை ஷூட் பண்ணுறதாகவும் நினச்சிட்டு இருக்காங்க இது கத்தும் போது. ஸோ இந்த பறவை கத்தும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம தேடா பார்க்க போகிற பறவையோட பேர் காசோவரி. இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற நெருப்பு கோழி மாதிரி தான். இது ஆஸ்திரேலியாவில் நிறைய இருக்கும். ஸோ இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா கத்தும் போது மனிதர்களை பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். இது கத்தும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற பறவையோட பேர் லூன். இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கத்தும் போது ஒரு திகிலான ஒரு சவுண்டு வரும். அதாவது பயமுறுத்துகிற மாதிரி, ஒரு பயமாக இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஸோ இது கத்தும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற பறவையோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிவி. இந்த பறவை வந்து நியூசிலாந்தில் தேசிய பறவைன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவை இரவு நேரங்களில் மட்டும்தான் வேட்டையாடும். மண்புழு, இந்த புழுக்கள், இந்த மாதிரி தான் வேட்டையாடும். இது கத்தும் போது மனிதர்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது கத்தும் போது இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கினேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் புது புது வீடியோலாம் வரும். ஸோ பை கைஸ்.